பாருங்கள், இன்றைக்கி சண்டே என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ நண்டை குழம்பு வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது எங்கள் ஊர் நண்டு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த நண்டு. காலெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், அப்படியே இருக்கும். இது இங்கே இருக்குது கண்ணு நண்டு. கண்ணு நண்டு தான் அதிகமாக இருக்குது. இதில் 3 நண்டு இருக்குது. நல்ல நண்டுலாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊர் நண்டு தான் அது. இந்த பாருங்கள், எப்படியோ வந்திருக்கு. நண்டு மட்டும் சீக்கிரம் கெட்டு போயிடும். உடனே அதை உடைச்சிட்டு புளி ஊற்றி வச்சிடணும். இல்லை முழுசாகவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட கெட்டு போயிடும். அதை உடைச்சிட்டு புளி ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுங்க இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டே அலசிடணும். ஏன்னா நண்டை புட்டுட்டு அப்புறம் அலசக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டே 2-3 அலசிட்டு அதுக்கு பிறகு தான் போடணும். ஃபஸ்ட்டே புளியை ஊற போட்டுட்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள், நான் நண்டு ஆஞ்சிட்டேன். உங்களுக்கு ஒன்று புட்டு காட்டுறேன். இது மட்டும்தான், ஒரே ஒரு நண்டு மட்டும்தான் பெரிய நண்டு. மற்றதெல்லாம் சின்ன நண்டாக தான் இருக்குது. இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கடிக்கால் இதுதான் கடிக்கால். அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த முனியில் நகம் மாதிரி இருக்குல்ல, அதை ஒடிச்சிடணும். ஒடிச்சிட்டு அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அதுவும் தட்டையாக இருக்கும், அதையும் ஒடிச்சிட்டு அது என்ன குத்திப்படும், வேறு என்ன அது இருக்கலாம். ஆனால் ஒடிச்சிருவோம், நம்ம ஊரில் எல்லாம் ஒடிச்சிருவோம்ல, அது மாதிரி ஒடிச்சிடணும். ஒடிச்சிட்டு இந்த இடத்துல இது ஆண் நண்டு. இந்த இடத்துல இதை குத்தி எடுத்தோம்னா அந்த நகம் இருந்தால் எடுக்கலாம். அப்படியே குத்தி எடுத்துகிட்டு இதை புட்டுற வேண்டியது. அந்த ஓடை புட்டு இதை வச்சிடணும். வச்சுட்டு அதில் ஒரு சதை மாதிரி இருக்கும், அது குழம்பு கொதிக்கையில் போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த ஆரஞ்சு சொலை மாதிரி இருக்கிறத எடுத்துடணும். பாருங்கள், எடுத்துகிட்டு இங்கனைகளெல்லாம் ஓரமாக இருக்க சிலும்பலையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். நண்டு குழம்பு மரவள்ளி கிழங்கு போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பார்த்தோன்னே நண்டு வாங்கிட்டான். ஏன்னா இனிமேல் சீசன் முடிஞ்சிடும், இப்போ தான் இருக்கும். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே ஓடுகளில் உள்ளது இந்த தொப்புள் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வைக்கணும். குழம்பு கொதிக்கையில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் சென்று நல்லா இறக்க போகையில் ஒரு 2 கொதி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். இந்த பாருங்கள், இது கார்டனில் ஒரு குரோட்டன்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மல்லி வச்சுருந்தேன். மல்லி செடியை தண்ணி ஓவராக ஊற்றி அழுகி போயிடுச்சு. லெமன் அப்பப்போ 1-2 காய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஊருக்கு போகிறதுக்கு இந்த லெமன் செடியோட தான் பயமாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஊற்றுறது எப்படின்னே தெரியலை, அதனால் பயமாக இருக்குது. ஊருக்கு 2-3 நாள் தங்குறதெல்லாம், 1 நாள் தாங்கும். ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் அடுத்த வாட்டி ஊருக்கு போகல. இது பாருங்கள், பச்சை மிளகா காய்ச்சிருக்கு, நிறையா காய்ச்சிருக்கு. நல்லா பெருசாக வந்துடுச்சு பச்சை மிளகா. இனிமேல் பறிக்க வேண்டியதான். மணத்தக்காளி கீரையும் நிறையா இருக்குது. அந்த மணத்தக்காளி பழம் இருக்குல்ல, அது கூட ஏதோ கல்லீரலுக்கு எதுக்கோ தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த பழம் நான் பறித்து டெய்லி சாப்பிட்ருவேன் கழுவிட்டு. நிறையா காய்ச்சிருக்கு காய். கீரை ஒரு நாளைக்கு பறிக்கணும். ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டா கீரையெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நான்வெஜ்ஜே தான் சாப்பிடுங்க. அதனால தான் ஒரு 2-3 நாளைக்கு வெஜிடேரியனில் இறங்கணும் இனிமேல். நிறையா பச்சை மிளகா இருக்குது. ஒரு செடி தான் இருக்குது, ஆனால் நிறையா இருக்குது, காய் நிறையா இருக்குது. இன்னொரு நாளைக்கு பறிக்கணும் பச்சை மிளகாய்க்கு. இந்த கீரை கடையிற அன்றைக்கி அந்த பச்சை மிளகாய் போட்டு கடையணும். இப்போ இந்த ஊருக்கு போயிட்டு நான் கொஞ்சம் இங்கே உள்ள பொங்கலுக்கு உள்ள மஞ்சள் எல்லாத்தையும் ஊனி வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டி போவையில் முளைச்சிருக்கான்னு பார்ப்போம், உங்களுக்கும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது கம்பு நம்ம அலசிட்டு ஊற்றுறோம்ல, அதில் ஒன்று ஏதோ முளைச்சிருந்து காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு, மணத்தக்காளி பழம். இப்போ இந்த நண்டு புட்டுக்குறோம் பாருங்கள். இது இந்த ஊர் நண்டு பாருங்கள், எப்படி கல் மாதிரி கண்ணு இருக்குது பாருங்கள். இது இந்த ஓரம் நகமெல்லாம் போய் உடச்சிக்கிட்டு நண்டு குழம்பெல்லாம் வச்சோன்னா மறுநாள் தோசை இட்லிக்கு ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். மறுநாள் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வைக்கவே தெரியலைனாலும் சூப்பராக இருக்கும் நண்டு குழம்பு. இந்த பாருங்கள், இந்த ஓட்டை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல, அதை ஒரு தொப்புள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு அதை போடலாம். இந்த ஆரஞ்சு சொலை மாதிரி இருக்கிறத பிச்சு போட்டுறணும். இந்த ஓரமெல்லாம் பிச்சு போட்டுட்டோம்னா அப்படியே பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணலாம். ஒன்று தான் பெருசு இருந்துச்சு, மற்ற எல்லாம் சின்னம். அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்கள், அந்த ஓடுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த கொழுப்பை அப்படியே எடுத்தோம்னா அப்படி இழுத்தோம்னா மெதுவாக இழுத்தோம்னா வந்துடும். அந்த குடல் இருக்கும், அதான் குடலில் இருக்குது, தொப்புள் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துடணும். அதாவது குழம்புல போட்டுறக்கூடாது. இது இறக்க போகையில் போட்டோம்னா நல்லா அப்படியே கிடக்கும், முட்டை மாதிரி சூப்பராக இருக்கும். இது வலையில் பின்னி இருக்குது, இந்த வலையை எடுத்துட்டு அப்புறம் போடணும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அலசக்கூடாது,
அதெல்லாம் நாங்கள் வேறு நண்டு தில்லை நண்டுன்னு ஒன்று இருக்கும், அதை தான் நாங்கள் உப்பு போட்டு உரசுவோம். இதெல்லாம் இந்த நண்டு கடல் நண்டை ஒன்றும் பண்ண மாட்டோம். அது கடற்கரையில் இருக்கணும் தில்லை நண்டுன்னு, அதை தான் நாங்கள் உப்பு போட்டு உரசுவோம். இப்போ கொஞ்சோண்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றி இப்படியே கலந்து வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இனிமேல் வேலை பார்த்தோன்னா அது பாட்டுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி வச்சிடணும். இப்போ வந்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டுக்கிட்டு வெந்தயம் செவந்தோடனையும் பூண்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நண்டு குழம்புக்கு பூண்டு போடணும். பூண்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை இல்லை. இப்போ பாருங்கள் மரவள்ளி கிழங்கு இந்த இருக்குது பாருங்கள், அதை தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். நான் கடைக்கு போனோன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நான் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். தக்காளி ஒரு நல்ல பழமாக ஒரு 2, 3 போட்டிருக்கேன். நான் நண்டு குழம்புக்கு ஒரு 2, 3 தக்காளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற குழம்புக்கெல்லாம் நான் 2 தான் போடுவேன், இதுக்கு 3 போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டுது. இப்போ இங்கிட்டு உலை வச்சு அரிசியை களைஞ்சி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்படியே ஊருக்கு போயிட டோட்டலாக நான் இப்போ ஒரு நாள் போனால் கூட புதுசாக வந்து ஒன்றுமே புரியாது எனக்கு. அப்படியே இது பண்ணுற வரையும் எது எங்கன இருக்குது எல்லாம் என்ன ஒன்றுமே புரியாமல் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். நல்லா புட்டு போட்டுங்க ஒரு 5, 6 பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும். நான் சாமான்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன் மசாலாலாம். ஆனால் வந்து நண்டெல்லாம் மீனெல்லாம் வந்துச்சு இங்கே. ஆனால் என்னால் 10 மணிக்குள்ளே கல்யாணத்துக்கு போகணும், நைட்டு ஊருக்கு வரணும். நான் எங்கே சமைக்கிறது? லேட்டாக பஸ்ஸு வேறு போய் கொண்டு விட்டுச்சு. இதெல்லாம் போட்டு இப்போ எல்லாம் வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதங்கினோடனே இப்போ இந்த நண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போல்லாம் பெரிய நண்டெல்லாம் வர்றதில்ல, சின்ன நண்டு தான் வருது. இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த நண்டாக இருந்தாலும் குழம்பு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லெலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவா, நான் ஊற்றுறதில்ல, அது சப்புன்னு போயிடும் குழம்பு. அதனால் நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். ஆனால் அது கிரேவிக்கு ஊற்றுறது தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது திக்காக வர்றதுக்காண்டி ஊற்றுறது. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் நான். நல்ல நண்டாக சின்ன நண்டாக வந்துச்சு, எங்கள் வீடு வாசல்லே வந்துச்சு. இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கேன்ல அதை ஊற்றிருங்க. நான் ஊர் வீடியோ போடையில் அதை போடுறேன். அந்த நண்டை நான் போய் மீனெல்லாம் போய் பார்த்தேன். ஆனாலும் ஆசையாக இருந்துச்சு, வாங்கவே இல்லை. 2 நாள் 3 நாள் இருந்தால் பண்ணலாம். ஒரு நாள் போய் வீடெல்லாம் பூட்டியிருக்க வீடை திறந்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் அதுவே சரியாக போயிடும் மதியம் வரையும். பெரிய இது அங்கே யாராச்சும் இருந்து இது பண்ணி வச்சுருந்தா பண்ணலாம். இப்போ இந்த கிழங்கையும் போட்டுறணும், அதை நண்டோடு சேர்ந்து வேகணும். இந்த குழம்பு வந்து மரவள்ளி கிழங்கு போட்டு வைங்க, நண்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த நண்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லாம் சேர்ந்து வேகட்டும், மூடி வச்சிட வேண்டியதான். முதலே தான் குழம்பு கூட்டையிலே நான் வந்து கல் உப்பு போட்டேன், அதனால் அப்படியே மூடி வச்சிருவோம். அது பாட்டும் கொதிக்கட்டும். இது மீனுன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும், இது அப்படியே கிடக்கும், அது பாட்டும் கொதிச்சிக்கிட்டு கிடக்கட்டும். இப்போ ஒரு நண்டுக்கு ஒரு மசாலா ஒன்று பண்ணிடலாம். இப்போ சோம்பு ஒரு நல்லா 1½ ஸ்பூனுக்கு போட்டுங்க, பெரிய ஸ்பூனால் 1½ ஸ்பூன் போட்டுங்க. சோம்பு தான் அதிகமாக போடணும். போட்டுட்டு தேங்காய் ஒரு முடி தேங்காய், சின்ன முடி தான் அது, ஒரு பக்கெட்டு உள்ளது மட்டும் திருவிட்டு இதை போட்டிருக்கேன். இப்போ சீரகம் 1 ஸ்பூன் போட்டுங்க, சீரகம் கொஞ்சம் கம்மியாக போடலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கூட போடலாம். இது ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் நண்டு ரொம்ப நல்லது இல்லை, உடம்பு வலிக்கு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ஒரு திக்காக இருக்கிறதுக்காண்டி பொட்டுக்கடல ஒரு ஸ்பூன் போட்டு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டு அதை அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நான் வெங்காயம் 2 தக்காளி 2 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இந்த மசாலா அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக நைஸெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முட்டை அங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்குது, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு போட்டுக்கிட்டு இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை இல்லை பாருங்கள், நான் போனேன்னா வாங்கிட்டு வந்துடுவேன், வீட்டில் வெளியில் அவங்கெல்லாம் போனாங்களாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, போட்டுக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா வதக்குங்க. இந்த கிரேவிக்கெல்லாம் நான் போடலை, காலெல்லாம் குழம்புல போட்டுட்டேன். இப்போ இதை நண்டை போட்டுக்குங்க, ஒரு 10 நண்டு போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கிங்க, இந்த வெங்காயம் தக்காளியோடய சேர்ந்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு
கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணி வற்றுற வரையும் நல்லா வதக்கட்டும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஏன்னா மிளகு வேறு போட்டிருக்கோம்ல, அதனால் ஒரு 1 1/2 ஸ்பூனு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்கிட்டு இது நல்லா அந்த அந்த மசாலா இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். ஏன்னா இது வந்து இந்த மசாலா வந்து இது தேங்காய் வச்சுருக்கேன்ல, ஃபஸ்ட்லேயே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் இது நல்லா வதங்கினோடனே ஊற்றலாம். இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க, கொஞ்சோண்டு வேகட்டும். அது இல்லைன்னா அந்த எண்ணெயிலே வெந்துக்கிறோம். கொஞ்சமாக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்ருங்க. அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சோம்ல, இப்போ தண்ணியெல்லாம் வற்றினோடனே இந்த தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு வதக்கின மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா போட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு தான் இதை போடணும். ஏன்னா தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ போட்டுட்டு நல்லா இந்த நண்டை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி தொட்டுக்கிறதுக்கு. நம்ம சாதாரணமாகவே ரசம் சாம்பாருக்கெல்லாம் நல்லா தொட்டுக்கலாம். இது குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாலாம் அந்த நண்டில் போய் சேரட்டும். அது வரையும் கொஞ்சம் நேரம் வதக்கும். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாலாம் சேர்றதுக்காண்டி அந்த நண்டில் சேரணும்ல. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு திறந்தோன்னா ரெடி ஆயிரும். இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. தேவையான கல்லுப்பு போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாதம், நண்டு குழம்பு, மரவள்ளி கிழங்கு போட்டு வச்சது, நண்டு கிரேவி, முட்டை. சாதம் போட்டுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம். ஒரு பீஸு 2 பீஸு நண்டு கிரேவி வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து இடியப்பத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம இதாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் இந்த இது மாதிரி வச்சுக்கலாம், குருமா மாதிரி. இந்த பாருங்கள், இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நண்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.